ஆக்டிசெல்ல வந்து ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து ஆடு கழியிறது, பெருஞ்சாணி போடுறது, பெருவயிறு அடிக்கிறது, அது மாதிரியான பிரச்சனைகள் வந்து கம்ப்ளீட்டாக எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம லட்சமாக பணம் செலவு பண்ணி தீவனம் வாங்கி போடுறோம். அந்த வாங்கி போடுற தீவனம் முழுமையாக அந்த ஆட்டுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். நம்ம எவ்வளோ ஒரு குவாலிட்டியான ஃபீடு கொடுத்தாலும் ஆடோட செரிமான மண்டலம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த செரிமான மண்டலத்துக்கான ஒரு பூஸ்டர் தான் இந்த ஆக்டிசெல் ஈஸ்ட். எவ்வளோக்கு எவ்வளோ தீவனம் செரிக்குதோ அந்த அளவுக்கு வெயிட் கெயினாக மாற்றும். வணக்கம், நான் உங்கள் பிரவீன், பிஆர் ஃபீட்ஸ்லேருந்து. நம்ம வரிசையாக பிஆர் ஃபீட்ஸில் ஆரிவன் சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஒன்றா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இப்போ 2026க்காக புதுசாக கஸ்டமர் வந்து அதிகமாக கேட்ட சப்ளிமெண்ட்ஸை கொண்டு வந்திருக்கோம். அது என்ன சப்ளிமெண்ட்ஸ்னா ஆக்டிசெல் எஸ்ஜி. இந்த ஆக்டிசெல் எஸ்ஜின்னா என்னன்னா, இது வந்து ஷீப் அண்ட் கோட்டுக்கான ஒரு கஸ்டமைஸ்டு ப்ரோபயோட்டிக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோபயோட்டிக்ஸ் என்னன்னு சொல்லிடுறேன். ப்ரோபயோட்டிக்ஸுங்கிறது ஜஸ்ட் ஒரு குட் பாக்டீரியா தான். நம்ம ஹியூமனுக்கு எப்படி குட் பாக்டீரியா, இப்போ மோரில் வந்து லாக்டோபாசிலஸ் ஸ்பீசிஸ் இருக்குது, அது மாதிரி எப்படி குட் பாக்டீரியா நமக்கு தேவையோ அதேமாரி ஆட்டுக்கும் குட் பாக்டீரியா தேவை. அதே மாதிரி இந்த ப்ரோபயோட்டிக்ஸுங்கிறதும் ஒரு குட் பாக்டீரியா தான். நம்ம கொடுக்குற ப்ரோபயோட்டிக்ஸில் என்ன ஸ்பீசிஸ் யூஸ் பண்ணுறோம்னா சாக்ரோமைசிஸ் செர்விசியே. அது வந்து என்ன வேல்யூமில் இருக்கும்னா 1 கிராமில் 5 பில்லியன் காலனி யூனிட்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு ஷீப்புக்கான கஸ்டமைஸ்டு ஒரு ப்ரோபயோட்டிக்ஸ். இதில் சாக்ரோமைசிஸ் செர்விசியை மட்டும் இல்லாமல் ஒரு க்ரோத் ப்ரொமோட்டர்ஸு, ஒரு வந்து ரூமனை ஹெல்த்தியாக மேனேஜ் பண்ணுற பஃபரு, ப்ளஸ் வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறதுக்கான எனர்ஜி மெட்டபாலிசம் யூனிட்ஸ் எல்லாமே இதில் வந்து ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லணும்னா, இது வந்து ஒரு பாக்டீரியா. இது வந்து அதோட ரூமன் வயிற்றுக்குள்ளே போயிட்டு அந்த இருக்கிற காலனிஸ் மூலயமா இது வந்து தீவனத்தை நல்லா செரிக்க வைக்கும். ப்ளஸ் வந்து இப்போ சாதாரணமாக ஒரு தீவனம் கொடுக்குறீங்கன்னா அதில் 60% தான் செரிக்குதுன்னா, இந்த ரூமன் பாக்டீரியா அதிகமாக இருக்கிறப்ப 70% செரிக்கும். அதனால என்னன்னா அந்த தீவனத்தோட எஃபிஷியன்சியை வந்து இன்னும் நல்லா எடுத்துக்க முடியும். நிறைய நம்ம கொடுக்குற தீவனத்திலே நிறைய எனர்ஜி வந்து ஆடுங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆக்டிசெல்ல வந்து ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கப்ப என்னன்னா உங்களுக்கு வந்து ஆடு கழியிறது, பெருஞ்சாணி போடுறது, பெருவயிறு அடிக்கிறது, அது மாதிரியான பிரச்சனைகள் வந்து கம்ப்ளீட்டாக எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம லட்சமாக பணம் செலவு பண்ணி தீவனம் வாங்கி போடுறோம். அந்த வாங்கி போடுற தீவனம் முழுமையாக அந்த ஆட்டுக்கு கிடைக்குதா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ப்ளஸ் வந்து ஒரு ஆட்டோட செரிமானங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியான தீவனம் கொடுத்தாலும் அதோட செரிமான அமைப்பு வந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் அதை வந்து அதிகபட்சமாக அப்சர்வ் பண்ணும். இந்த ஆக்டிசெல் வந்து அதுக்கு தான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணும். இன்னும் சிம்பிளாக எப்படி சொல்கிறதுனா, இதில் இருக்கிற பாக்டீரியா வந்து போய் அதோட வயிற்றுல வந்து நல்லது செய்த பாக்டீரியாவோட கவுண்ட்டை ஜாஸ்தி ஆக்கி விட்டுரும். அந்த கவுண்ட் வந்து அதிகமாகிறப்ப என்னன்னா, நீங்கள் கொடுக்குற ஃபீடை எல்லாத்தையும் நல்லா செரிக்க வச்சு எந்த ஒரு ஃபீடையுமே வேஸ்ட் ஆகாது. அதாவது டிடிஎன்னு சொல்லுவாங்க, டோட்டல் டிசால்வ் நியூட்ரியன்ஸ். அதோட லெவலை வந்து 60%லேருந்து 70% வரைக்கும் இதை ரைஸ் பண்ணும். நம்ம இப்போ சாதாரணமாக ஒரு 18% ப்ரோட்டீனில் ஒரு ஃபீடு கொடுக்குறோம்னா அதில் வந்து 100 கிராமுக்கு வந்து 18 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும். அது வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு அன்ஹெல்த்தி கோட்ஸை வந்து டைஜஸ்ட் பண்ணுதுன்னா ஒரு 7 கிராம் 8 கிராம் ப்ரோட்டீனாக தான் எடுக்க முடியும். அந்த 7 கிராம் 8 கிராம் ப்ரோட்டீன் தான் கரியாக மாறும். ஆனால் அதையே நீங்கள் ஆக்டிசெல்லோட கொடுக்குறப்ப 12 கிராம் வரைக்கும் ப்ரோட்டீன் வந்து கரியாக மாறும். அதனால வந்து நம்மளோட வெயிட் கெயினுமே ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இந்த ஆக்டிசெல் இது கொடுக்கறது டைஜஸ்டிவ் சிஸ்டத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணாமல் இதோட வெயிட் கெயினையும் ஆட்டோட வெயிட் கெயினையும் ரொம்ப பெட்டராக ரிசல்ட் கொடுக்கும். ஆடு எந்த அளவுக்கு ஃபீடை செரிக்குதோ அந்த அளவுக்கு வந்து வெயிட் கெயின் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்கும். நம்ம எவ்வளோ ஒரு குவாலிட்டியான ஃபீடு கொடுத்தாலும் ஆடோட செரிமான மண்டலம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த செரிமான மண்டலத்துக்கான ஒரு பூஸ்டர் தான் இந்த ஆக்டிசெல் ஈஸ்ட். எவ்வளோக்கு எவ்வளோ தீவனம் செரிக்குதோ அந்த அளவுக்கு வெயிட் கெயினாக மாற்றும். பிஆர் ஃபீட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணுமான்னு உங்களுக்கு கொஸ்டின் வரும். தேவையில்லைங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த ப்ரோபயோட்டிக்ஸை வந்து பிஆர் ஃபீட்ஸில் தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. இன்கேஸ் உங்கள் ஆடுங்க வந்து பெருஞ்சாணி அடித்தாலோ இல்லை கழிஞ்சாலோ, அப்படி இல்லைன்னா டைஜஷன் சரியாக இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும் இதை வாங்கி போடுங்க. பிஆர் ஃபீட்ஸ் இல்லாமல் வேறு எந்த தீவனம் போட்டாலும் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து அவசியம் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இதில் வந்து 1 கிராமில் 500 கோடி பாக்டீரியா இருக்குது. இது நீங்கள் கிலோ 500 ரூபான்னு பார்க்குறதோட நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியும். 1 கிராமில் 500 கோடி பாக்டீரியா இருக்குது. இந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணுன்னா போயிட்டு ரூமனில் போயிட்டு செட்டில் ஆகிட்டு டைஜஷனை ரொம்ப எக்ஸலண்ட்டாக மாற்றுங்க. நம்ம இதை பிஆர் ஃபீட்ஸில் ஆட் பண்ணுற வச்சு பிஆர் ஃபீட்ஸுக்கு மட்டும் தேவையில்லை. நீங்கள்
வேற எந்த கான்சென்ட்ரேட் ஃபீடு கொடுத்தாலும் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் ஆட் பண்ணி கொடுக்கறது வெயிட் கெயின் வந்து ரொம்ப சுப்பீரியராக இம்ப்ரூவ் பண்ணும். மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்குது, நீங்கள் சொல்கிறதோட ரேட்டு கம்மியாகவும் இருக்குது, ரேட்டு கூடவும் இருக்குது. நாங்கள் ஏன் உங்கள்கிட்ட வாங்கணும்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ப்ரீமியமான ப்ரோபயோட்டிக்ஸ் அட் அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்குறோங்க. ஏன்னா எங்கள் இதில் 5 பில்லியன் CFU இருக்குது. அதாவது 1 கிராமுக்கு 500 கோடி பாக்டீரியா இருக்குது. இந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டை இந்த ப்ரைஸில் மார்க்கெட்டில் வந்து இருக்கிறது கொஞ்சம் ரேருங்க. ப்ளஸ் வந்து நாங்கள் டைரக்ட் ஃப்ரம் த ஃபேக்ட்ரி டு த கஸ்டமர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கொடுக்குறோம். இதோட ரேட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்குறோம். நாங்கள் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறோம்னா அது வந்து ஒரு இஷ்யூவோட சொல்யூஷனாக இருக்கணும். அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிடுவோம். இது வந்து ஒரு லாங்கர் R&D பண்ணி அதுக்கப்புறம் தான் இது பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு ஆரியோனோட ஆக்டிவ் செல் ப்ரோபயோட்டிக்ஸ் தேவைன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். 1 kg வந்து MRP 675, நாங்கள் வந்து 550 கொடுத்துக்கிட்டோம்.